السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, வாலிபர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ரஹ்மான் நம்மவர்களின் அனைத்து இபாதத்தையும் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் தராவி தொழுகையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதன் நல்ல முறையில் வாழ்வதற்காக அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்தான். பலவிதமான சூறாக்கள் அல் குர்ஆன் ஷரீஃபில் உண்டு. சில சூறாக்களுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வஸ்துவிற்கும் ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு மூலப்பொருள் இருக்கும், சிறந்ததும் உயர்வும் இருக்கும். அதை போன்று அல் குர்ஆன் ஷரீஃபுக்கு ஒரு உயர்வு அல் பக்ரா என்பதாக சொல்வார். சூரத்துல் பக்ரா மிக உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது? அந்த சூறாவில் ஒரு ஆயத் இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி இடம்பெற்றதால் அந்த அல் பக்ரா சூரா மேன்மை அடைகிறது. அந்த மேன்மை அடைவதால் அல் குர்ஆன் ஷரீஃப் மொத்தத்தினுடைய அம்சமும் அந்த சூரத் அல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சியை ஒரு மகத்துவமிக்க ஆயத்தாக வைத்திருப்பதற்கு காரணம், அதில் கிஸ்ஸஸ் கதைகளோ வரலாறோ சட்டத்திட்டங்களோ அதில் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹை பற்றி இருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்பதாக ஆரம்பித்து வஹுவல் அலியுல் அதீம் என்று முடியக்கூடிய அந்த ஒரு வசனம் முழுவதுமே அல்லாஹை பற்றி உண்டான சிஃபத்துகளை, அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஹய்யும், அவன்தான் ஹயாத்தாக இருப்பவன். மனிதன் ஹயாத்தாக இருப்பான். குறிப்பிட்ட வயது 60, 70, 80, 90, 100, அடுத்த மௌத். கையும், நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது. இதுதான் அல்லாஹ்விற்கு உண்டான சிஃபத், அல்லாஹ்விற்கு உண்டான ஆற்றல். மனிதன் எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவனாக இருந்தாலும், ஆற்றல் உள்ளவனாக இருந்து சில செயல்களை திட்டங்களை தீட்டினாலும் சில நேரங்களில் அவனுக்கு ஓய்வு தேவை, தூக்கம் தேவை. 12 மணி நேரம் 14 மணி நேரம் தூங்கவில்லை என்று சொன்னால் ஒரு மாதிரியாக சொல்லுவார், எனக்கு தூக்கம் இல்லை, பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது என்பதாக சொல்லுவார். அது மனிதனுக்கு உண்டான நுக்சான். அதுதான் மனிதன். ஆகவே அப்படிப்பட்ட நுக்சான் குறையிலிருந்து நீங்கி வந்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுக்கு சிறு தூக்கமும் இல்லை, பெரும் தூக்கமும் இல்லை. சிறு தூக்கம் என்பது சில நேரங்களில் நாம் பிரயாணம் செய்கின்ற பொழுது தூங்கி ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் தூங்குவோம். சில நேரங்களில் தொழுகின்ற ஜும்மாக்கு வந்து பயான் கேட்கின்ற பொழுது சில பேர் அப்படி தூங்கி லைட்டாக அப்படி சாய்வாங்க. இதுதான் இப்படிப்பட்ட சிறு தூக்கம் கூட படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு இல்லை என்பதாக அல்லாஹ்வே சொல்கிறான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்த், வானத்தின் ஆட்சி அதிகாரம், பூமியின் ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கே சொந்தம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇذنி, வறுமையிலே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எவரும் அல்லாஹ்விடத்திலே எவருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. யார் இருக்கிறார் என்பதாக கேட்கிறான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவருக்கு முன்னால் பின்னால் அனைத்தையும் அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹ் நாடியதை தவிர அல்லாஹுக்கு தெரிந்தது யாருக்குமே அறிய முடியாது. அல்லாஹ் சூழ்ந்தவனாக இருக்கிறான்.
அல்லாஹ் நாடியது எது தெரிய வேண்டும் என்பதாக நாடுகிறானோ அதுதான் மனிதனுக்கு தெரியும். அல்லாஹ் நாடியது, அல்லாஹ்வுக்கு தெரிந்தது அனைத்துமே மனிதனுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வசிய குர்சியுக சமாவாத வல்லார், வானத்துடைய ஆட்சி அதிகாரம் குருசி, பூமியுடைய குருசி அல்லாஹ்வுக்கு விசாலமாகிவிட்டது, அல்லாஹ்வுக்கு விசாலமாகிவிட்டது. வலா யூதிஃபுல்ஹுமா வஹுவல் அலியுல் அதீம், அதை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அவன்தான் உயர்ந்தவனாக இருக்கிறான், அவன்தான் கண்ணியமானவனாக இருக்கிறான். ஆகவே இந்த ஆயத்துடைய சிறப்பு, இந்த ஆயத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது. ஆகவே தான் இந்த ஆயத்திற்கு சிறப்பு இருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அபாபந்தரே என்பதாக கூப்பிட்டு, அத்தத்ரி ஐயோ ஆயத்தின் கிதாபில்லா மா காலம். உபய் இப்னு கஅப் நல்ல முறையிலே அல் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவான். அவரை பார்த்து நபி கேட்கிறான், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபிலே மிக கண்ணியமான ஆயத்து எது, மகத்துவமிக்க ஆயத்து இது என்பதாக நபிகள் கேட்கிறான். சஹாபாக்களுக்கு உண்டான ஒரு தன்னடக்கம், அல்லாஹு ரசூல் ஆலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்பதாக உபய் இப்னு கஅப் சொல்றான். மேலும் நபிகள் கேட்கிறான், அத்தத்ரி எந்த ஆயத்து தெரியுமா என்பதாக கேட்கிறான். உடனே மேலும் உபய் இப்னு கஅப் சொல்றாங்க, ஆயத்துல் குர்சி தான் சிறந்தது என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமாம், உங்களுக்கு வாழ்த்து உண்டாவதாக, நஞ்சை தட்டி கொடுத்து உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், இல்மை அதிகரிக்கட்டும் என்ற வார்த்தையை, வாழ்த்து செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் இருக்கிறது. அதற்குத்தான் நபி சொன்னான், எந்த ஒரு மனிதர் ஃபர்லான தொழுகை தொழுததற்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கு சுவனம் செல்வார், சுவனம் செல்வதற்கு தடை மௌத் என்பதாக சொன்னான். ஆகவே ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுவதால் அவர் மரணம் அடைந்து விட்டால் சொர்க்கம் போவார் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஆகவே அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகளை வைத்திருக்கிறான். நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இரவிலும் நாம் அதிகமாக ஓத வேண்டும். நமக்கு தெரிந்ததுதான் இந்த இடத்திலே நான் நினைவில் கொண்டு வருகிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா என்று சொல்லக்கூடிய சஹாபியை ஜகாத் பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி நியமித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற பொழுது இரவில் ஒரு மனிதர் வருகிறார், பொருட்களை திருடுகிறார். அபூ ஹுரைரா சஹாபி அவரை அப்படியே பிடிக்கிறார். பிடித்து, உன்னை நபியிடம் நான் கொண்டு செல்வேன், ஏன் திருடினாய் என்பதாக அபூ ஹுரைரா என்ற சஹாபி கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொன்னார், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறது, தேவை இருக்கிறது, ஆகவே நான் திருடி விட்டேன், என்னை விட்டு விடு என்பதாக சொல்லிவிட்டார். அபூ ஹுரைரா சஹாபி விட்டுட்டான், சென்று விட்டார். மறுநாளும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற பொழுது அதே மனிதர் வருகிறார், சாமானை எடுக்கிறார், திருடுகிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிச்சிட்டான். இன்று நான் எப்படியாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு செல்வேன், ஏன் திருடினா என்பதாக கேட்கின்ற பொழுது மீண்டும் அதே வார்த்தை சொல்கிறார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, தேவையாக இருக்கு, இனிமேல் வரமாட்டேன், விட்டுடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது விட்டுட்டார். மறுநாள் காலை நபி கேட்கிறான், இரவில் நடந்த சம்பவம் என்ன என்பதாக நபி அவர்கள் கேட்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்றாங்க. வேறு நபி சொல்றாங்க, இன்றும் வருவான் என்பதாக சொன்னான். மூன்றாவது நாளும் அதே மனிதர் வருகின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிடிச்சிட்டாங்க, எப்படியாவது உன்னை நான் நபியிடம் கொண்டு செல்வேன், ஏன் திருடினா என்பதாக கேட்கின்ற பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, குழந்தை இருக்கிறது, தேவை அதிகரித்து விட்டது என்பதாக சொல்லி அபூ ஹுரைரா சஹாபி வீடுல பிடிச்சிட்டான். இப்பொழுது அவன் கெஞ்சி கேட்கிறான், என்னை விட்டு விடு, நான் ஒன்றை கற்றுத்தருகிறேன், உன்னிடத்தில் நான் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் சில வார்த்தைகளை நான் சொல்லித் தருகிறேன்,
அதை நீ கேட்டு இரவில் படுக்குகின்ற பொழுது ஓதிக்கொள், ஓதினால் நான் வரமாட்டேன் என்பதாக சொல்கிறான். என்ன வார்த்தை? அவன் சொல்லிக் கொடுக்கிறான், ஆயத்துல் குர்சியை சொல்லித் தருகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மறுநாள் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து வைக்கிறான். யா ரசூலுல்லாஹ், இவ்வாறு ஒரு மனிதர் வந்தால், இன்றும் வந்தார், சாமானை எடுத்தார், எடுத்துக்கொண்டு சொன்னார், உனக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்று சொன்னால் நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி இந்த வசனத்தை ஓத சொன்னார். யா ரசூலல்லாஹ், நான் விட்டு விட்டேன் என்பதாக சொல்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், அவர் சொன்ன வார்த்தை உண்மை, அவர் சொன்ன வார்த்தை உண்மை. ஆயத்துல் குர்சி ஓதினால் எந்த ஷைத்தானும் திருடனும் வரமாட்டான். ஆனால் சொன்னவன் இருக்கிறான் அல்லையா, அவன் பொய்யன். உன்னிடத்தில் வந்தவர் ஷைத்தான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஆகவே ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாக்கணும், ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இரவில் நாம் இந்த ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அப்படி ஓதினால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். பகல் முழுவதும் உழைத்து விட்டோம், சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், உறங்குகின்ற பொழுது ஆயத்துல் குர்சி ஓதுகின்ற பொழுது நம்முடைய மனதில் அல்லாஹ்வை பற்றி சிந்தனை இருக்கிறது. நாம் ஓதிய வார்த்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வை புகழ்ந்து ஓதி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நாம் தூங்குகிறோம். அப்படி தூங்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதுகாப்பை கொடுக்கிறான். ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாப்பு தருகிறான். இதுதான் இந்த ஆயத்துல் குர்சியுடைய மகத்துவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆயத்துல் குர்சி நாம் ஒவ்வொருவரும் இரவில் ஓத வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதக்கூடிய வல்லமையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் சுவனத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹித் தவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.